வணக்கம். அறிவியலால் அதிகரித்த ஆயுசு. இப்போ வித்தவுட் சயின்ஸ் we cannot develop, not only developed in the economically, socially, physically, prevent the disease or immunity power. நாம் இந்த சயின்ஸால் பொருளாதாரத்தால் மட்டுமல்ல, வளர்ச்சி அடைந்த நாடுகளை நோக்கி நாம் நகர்ந்தாலும் கூட கணினியினுடைய வேகம் துரிதமாக்கப்பட்டாலும் கூட மனிதன் எப்பொழுது அந்த சிட்டியோட்டு மூமெண்ட்டு பல இடத்துங்களுக்கு போக ஆரம்பித்தானோ, இப்போ உணவுடைய பழக்க வழக்கம், நோய் தொற்றுதல் தன்மை, அவர்கள் கழிவுகள், அவர் பயன்படுத்தக்கூடிய மற்ற இதர பொருட்கள், இதையெல்லாம், அதாவது டீகாய், நான் டீகாய், மக்கக்கூடியது, மக்க முடியாதது, இப்படி இருக்குது இல்லையா? இது போல் பல காரணங்கள். அதனால்தான் கிரேக்க நாட்டில் முதல்ல தொற்று நோய் அதிகமானது, காலரா. குறிப்பாக நம்ம 1347 ஐரோப்பிய தாக்கிய பிளேக் நோய் பார்த்து அதுலேருந்து எவ்வளவு அந்த சமூகமைப்பு மாறி சந்தைப்படுத்துகின்ற பொருளாதாரம் உருவாக ஒரு காரணமாக இருந்த இடங்களிலே பல இடங்கள், கிரேக்கம், ஐரோப்பிய மட்டுமில்ல, வளைகுடா பகுதியிலே சென்றாலும் கூட அங்கே வங்காள விரிகுடாவிலே கங்கை நதி கடலை சந்திக்கும் இடத்திலே அவ்வப்போது பாதிப்பு ஏற்படுத்தி, அங்கு பிரிட்டிஷ் அரசு வணிகம் ஏற்படுத்தி வந்த காலகட்டத்திலே சீனா, ஜப்பான், ஆப்பிரிக்கா உலகெங்கும் அங்கு சென்றன என்பதை நாம் அறிந்தோம். அப்போ 1800 மிக மோசமான காலரா. அப்போ காலரா எதனால் வருகிறது என்று கேட்டால், நீரில் வாழக்கூடிய கிருமி என்று விஞ்ஞானிகள் ஆய்வறிந்தார்கள். ஆய்வகங்களிலே மற்ற இடங்களிலே சென்று ஆய்வறிந்த பொழுது நோய் தொற்று கிருமி இருப்பது அழுகிய பொருட்கள் இல்லையா, அப்படியெல்லாம் ஒரு இறந்த பொருட்கள் மேலையா என்று ஆய்வு நடந்தது. அப்போ லூயி பாஸ்னர் என்றவர் ஒரு கெமிஸ்ட்ரி, அவர் ஒரு எந்த ஃபெர்மெண்டேஷன், குறிப்பாக நொதித்தல் மூளை ஃபெர்மெண்டேஷனாக, அவர் பிரான்ஸை சேர்ந்தவர். ஃபெர்மெண்டேஷன் மூலயமா அவர் அப்சர்வ் பண்ணுறாரு. அப்போ இந்த திராட்சையில் அதன் மூலயமாக, மது மூலமாக வந்ததா, இது 1857 இப்படி படிப்படியாக செய்யும்பொழுது பிறகு காலரா, மலேரியா, யானைக்கால் நோய், எலிஃபண்டாக்சிஸ், இப்போ கால்நடையில் சமீபத்தில் வடநாடுகளில் போன ஆந்த்ராக்ஸு, டைஃபாய்டு, இப்படி பல நோய்கள் வந்தது. அதை நோய் எதிர்ப்புத்தன்மை நம் உடலில் எப்படி அமைந்துள்ளது என்பதையெல்லாம் அதை கண்டறிந்தவர் ராபர்ட் கோச்சி போஸ்ட்லேட்ஸ் என்பவர் தான். அது கோஹர்